வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காணவிருப்பது அலைக்கடல் தாளாட்டும் உவரியில் சுயம்பு மூர்த்தியாக ஈசன் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் உவரி சுயம்புலிங்க சுவாமி ஆலயமாகும். இதுவும் ராமேஸ்வரம் போன்று கடற்கரையில் ஈசன் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அற்புத தலமாகும். இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தானாக உருவானதை தல வரலாறு அழகாக விளக்குகிறது. முன்னர் இப்பகுதியில் கடம்ப கொடிகள் அதிகமாக இருந்துள்ளதால் இப்பகுதியை கடம்ப வனம் என்றே அழைத்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் கூட்டப்பனை என்னும் ஊரிலிருந்து பால் வியாபாரி ஒருவர் உவரி வழியாக பால் எடுத்து சென்று அருகிலுள்ள கிராமங்களில் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அவ்வாறு செல்கையில் தற்சமயம் ஆலயம் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கடம்ப வேர் தடுக்கி பானை கீழே விழுந்து உடைந்து பால் கொட்டி விடுமாம். தினமும் இவ்வாறு நடக்கவே ஒரு நாள் மிகவும் கோபத்தோடு கோடாரி எடுத்து வந்து அந்த கடம்ப வேரை வெட்டியுள்ளார். உடனே அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்ததாம். அதை கண்டு அங்கிருந்த அனைவரும் பயந்து நடுங்கி போனார்கள். உடனே அசரீரியாக தான் இங்கு வீற்றிருப்பதாகவும் இங்கு தனக்கு கோவில் கட்டி வழிபாடு நடத்தும்படியும் கூறினார் இறைவன். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த இடத்தை தோண்டினர். அப்பொழுது அங்கு ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்தனர். ஆனால் சிவலிங்கத்தின் மேல் வெட்டுப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அதனை கண்டு மீண்டும் செய்வதறியாது நின்றனர். அப்பொழுது மீண்டும் அசரீரி ஒலித்தது. அன்பர்களே, இரத்தம் வழியும் இடத்தில் சந்தனக்கட்டையை அரைத்து அந்த சந்தனத்தை பூசுங்கள். இரத்தம் வழிவது நின்றுவிடும். உங்கள் பல தலைமுறைகளும் எம்மை நாடி வரும் பக்தர்களும் நோய் நொடிகள் அண்டாது வாழ்வார்கள் என்று ஒலித்தது. கடற்கரை ஓரத்தில் பனை தென்னை மரங்கள் நிறைந்த அப்பகுதியில் அதிசயமாக சந்தன மரமும் அவர்கள் கண்ணில் தென்பட செய்தார் இறைவன். உடனே சந்தனத்தை அரைத்து சிவலிங்கத்தின் மேல் பூச இரத்தம் வருவது நின்றுவிட்டது. அதனால் இன்று வரை இக்கோவிலில் முக்கிய பிரசாதமாக சந்தனம் வழங்கப்படுகிறது. முதலில் ஓலை குடிசையில் சிறிதாக கோயிலை நிர்மாணம் செய்தனர். பின்னர் பக்தர்களின் முயற்சியால் கோவில் பெரிதாக எழுப்பப்பட்டது. தற்சமயம் ராஜகோபுரம் கெட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. இக்கோவிலில் வழிபாடு செய்து அங்கு தரும் சந்தன பிரசாதத்தை உடலில் பூசி வர பலவித நோய்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழலாம் என்பது நம்பிக்கை. உவரியில் சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு முதலில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சிரட்டை பிள்ளையார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு வீற்றிருக்கக்கூடிய சுடலை மாட சுவாமிக்கு சிதற தேங்காய் உடைத்த பிறகு சுயம்புலிங்க சுவாமியை தரிசிக்க செல்கின்றனர். அது மட்டுமல்லாது கோவிலின் தென்மேற்கில் கன்னி விநாயகர் ஆலயம் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் முதலில் கடலில் நீராடிவிட்டு பின்பு தெப்பக்குளம் அல்லது கிணற்றில் நீராடுகின்றனர். குளியலறை வசதியும் உள்ளது. இக்கோவிலில் கடலில் இருந்து மண் சுமந்து வந்து கடற்கரையில் குவிக்கும் ஒரு வழிபாட்டு முறையும் நடைமுறையில் உள்ளது. அவ்வாறு மண் சுமக்க பனை ஓலையால் ஆன பிளா பெட்டியை உபயோகிக்கின்றனர். ஒற்றைப்படை வரிசையில் அவரவர் வேண்டுதலின்படி பெட்டிகளில் மண் சுமந்து வந்து கரையை உயர்த்துகின்றனர். இவ்வாறு செய்வதால் பலவித நோய்கள் விலகுவதோடு கடற்கரையில் குவிந்து உயர்வது போல நம் வாழ்வும் உயரும், செல்வம் புகழ் சேரும், கல்வி அறிவும் அதிகரிக்கும். உவரி சுயம்புலிங்க சுவாமியின் சன்னதியில் சந்தனம்தான் பிரசாதமாக வழங்கப்படும். அதுவும் உவரி சுயம்புலிங்க சுவாமியின் மேல் சாற்றிய சந்தனம்தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் தங்கி கடலில் நீராடி ஈசனாகிய சிவபெருமானை வழிபட்டு கருவறை தீபத்திற்கு நெய் சேர்த்து அங்கு பிரசாதமாக தரக்கூடிய சந்தனத்தை வாங்கி உண்டு வந்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும். அடுத்ததாக உவரி சுயம்புலிங்க சுவாமியின் கோவிலின் வெளிப்புறத்தில் தனி சன்னதியில் முன்னோடி சுவாமி இருக்கிறார். இவர் பைரவரின் சொரூபமாக அருள் பாலிக்கிறார். முன்னோடி சுவாமி கோவிலை அடுத்து தனி கோவிலில் பிரம்மசக்தி அம்மன் அருள் பாலிக்கிறார்.
பிரம்மசக்தி அம்மனை பஞ்சமி, புதன்கிழமை, மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, விசாகம், புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் கருவறை தீபத்திற்கு நல்லெண்ணெய் ஊற்றி வெண்தாமரை மலர் கொண்டு பூஜித்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். பிரம்மசக்தி சன்னதியை தொடர்ந்து சிவனணைந்த பெருமாள் சன்னதியும் உள்ளது. சிவபெருமானுடன் பெருமாள் பெண் உருவம் கொண்டு அணைந்ததால் சிவன் அணைந்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் சிவனணைந்த பெருமாள் சன்னதியில் உள்ள மரத்தின் கிளையில் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும். அதன் பிறகு பேச்சியம்மன், மாடசாமி, இசக்கியம்மன் போன்ற சன்னதிகளும் இந்த கோவிலில் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இசக்கி அம்மனுக்கு எண்ணெய் மஞ்சனம் கலவையை சாற்றி வேண்டுதல் வழிபாடு செய்கிறார்கள். எண்ணெய் மஞ்சனம் என்பது இசக்கி அம்மனுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி சாற்றி வழிபடுவது ஆகும். ஆலயத்தின் மேற்கு திசையில் ஆலையடி சாஸ்தா கோவில் உள்ளது. இங்கே வன்னி மரத்தின் அடியில் பூரண புஷ்கலையுடன் சாஸ்தா அருள் பாலிக்கிறார். பொதுவாக சிவன் கோவில்களில் சூரிய பூஜை ஓரிரு நாட்கள் இருக்கும். ஆனால் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் இங்கு சூரிய பூஜை நடக்கிறது. அதாவது மார்கழி மாதம் முழுவதும் இந்த தலத்தில் உள்ள சுயம்புலிங்க சுவாமியை சூரிய பகவான் வழிபடுகிறார். சிவலிங்கத்தின் மேல் சூரிய ஒளி விழுகிறது. சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் மார்கழி மாதம் காலையில் சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை. உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவும் தைப்பூச திருவிழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்களிலும், கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளிலும், வாராந்திர திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் உண்டு. தினசரி காலை 4:30 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் எப்பொழுதும் நடை திறந்திருக்கும். இத்தனை பெருமைகள் வாய்ந்த இக்கோவிலுக்கு எப்படி செல்வது என்று பார்க்கலாம் வாருங்கள். இக்கோவிலானது திருச்செந்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுவில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஈசனை தரிசித்து அனைத்து நலன்களையும் பெற்று வாருங்கள். மேலும் இதேபோல் பல கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பதிவை பார்த்து கோவிலுக்கு சென்று வந்தீர்களானால் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும். நன்றி.